Very good morning. ஒரு நாள் ஒரு கழுதை சிங்கத்தின் தோலை கண்டுபிடித்தது. அவர் அதை அணிந்து ஆற்றில் தனது பிரதிபலிப்பை பார்த்தார். ஆஹா, நான் ஒரு சிங்கம் போல நான் என்று யாரும் சொல்ல முடியாது. இதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கழுதை தனக்குள் சொல்லிக் கொண்டது. கழுதை தோலை உடுத்திக் கொண்டு கிராமத்திற்குள் சென்றது. கிராமத்தில் சிங்கம் இருப்பதைக் கண்டு கிராம மக்கள் பயந்து ஓடினார்கள். அவர்கள் தங்கள் கடைகள் மற்றும் கியோஸ்களை திறந்து வைத்தனர். கிராம மக்கள் தங்கள் உணவு மற்றும் உடைமைகளை திறந்த வெளியில் விட்டுச் சென்றுள்ளனர். கழுதை தன் விருப்பப்படி சாப்பிட்டுவிட்டு மீண்டும் காட்டுக்குள் சென்றது. அடுத்த சில நாட்கள் கிராமத்தில் இருந்து கொண்டு வந்ததை நிதானமாக சாப்பிட்டு மகிழ்ந்தார். சிங்கத்தோலை அணிந்து கொண்டு அவனது சப்ளை தீர்ந்ததும் மீண்டும் ஒருமுறை கிராமத்திற்குள் நடந்தான். சிங்கமும் கழுதையும் கொள்ளையடித்ததைக் கண்டு கிராம மக்கள் மீண்டும் ஓடினார்கள். இது பல நாட்கள் தொடர்ந்தது. ஒவ்வொரு முறை வெற்றி பெறும் போதும் கழுதையின் தன்னம்பிக்கை அதிகரித்தது. கிராம மக்கள் சிங்கத்தை பற்றி ஏதாவது செய்ய நினைத்தனர். இதனால் கிராம மக்கள் சிங்கத்தை பின்தொடர முடிவு செய்தனர். கழுதை நேராக கோதுமை வயல்களுக்கு சென்று கொள்ளையடித்ததை பற்றி பேசிக்கொண்டு சத்தமாக பாட ஆரம்பித்தது. பின்னால் இருந்த கிராம மக்கள் அவரது அலறலை அடையாளம் கண்டுகொண்டனர். சிங்கம் ஒன்று கதறுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சிங்கத்தின் தோலை அணிந்து கொண்டு கதறிக்கொண்டிருந்த கழுதை, அதற்கு பாடம் புகட்டுவோம் என்றனர். கிராம மக்கள் கழுதையை பிடித்து இரக்கமில்லாமல் அடித்தனர். நீதி: நீங்கள் இல்லாதது போல் பாசாங்கு செய்வது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.